ஓகே சார். சார் வணக்கம் சார். இவனுக்கு ஜாமீன் முடிஞ்சிருச்சுல்ல? ரிமாண்ட் தானே பண்ண போறீங்க? அதுக்கு தான் இன்னைக்கு ஜட்ஜி கிட்ட கூட்டிட்டு போறோம். இவனுக்கு எதிராக சாட்சி சொல்ல ஆளுங்க வருவாங்கல்ல? ஆமா சார். பஞ்சாயத்துல இதை பத்தி விசாரிச்ச அன்னைக்கு அங்க பேசின 2 முக்கியமான ஆளுங்க வருவாங்க. அதுவும் அவன் செஞ்ச தப்ப ஒத்துக்கிட்டு இனிமே இப்படி செய்ய மாட்டேன்னு எழுதி சைன் பண்ணி கொடுத்த டாக்குமெண்ட் கூட இருக்கு. அது போதும். மதியம் ஜட்ஜ பாக்குறதுக்கு பெர்மிஷன் வாங்கியிருக்கேன். அங்க போய் இன்னைக்கே ரிமாண்ட் பண்றதுக்கு ஆர்டர் வாங்கிருவேன். என்ன ஆனாலும் இன்னைக்கு இவன் ஜெயிலுக்கு போறது கன்ஃபார்ம். சொல்லுங்க, என்ன விஷயம்? சார், என் பையன்கிட்ட கொஞ்சம் பேசணும் சார். எப்படியும் இன்னைக்கு ஜெயிலுக்கு தான் போறான், பேசிக்கிங்க. வா. ஏய் அத்த, எனக்கு பயமா இருக்கு. என்ன இன்னைக்கு ஜெயிலுக்கு அனுப்பணும்னு பேசிட்டு இருக்காங்க. பயப்படாத கார்த்தி, நாங்க இருக்கும்போது உன்னை ஜெயிலுக்கு போக விட்டுருவோமா? தைரியமா இருடா, எப்படியாவது வெளியே கொண்டு வந்துருவோம். ஆல்ரெடி உன் மேல ஒரு கேஸ் இருக்கு. அதுக்கு மேல இது வந்ததால ஜாமீனை நீட்டிக்க முடியல. இருந்தாலும் நீ கவலைப்படாத, கண்டிப்பா உன்னை வெளியில கூட்டிட்டு வந்துருவோம். நான் ஜெயிலுக்கு போனா கூட பரவாயில்ல அத்த. ஆனா அந்த கதிரும் தனாவும் சந்தோஷமா இருக்க கூடாது. அந்த ரகுராம் குடும்பமே அழணும். நீங்க சொன்ன மாதிரி அந்த குடும்பத்துல ஒரு உயிர் போகணும் அத்த. ஸ்டேஷன்ல இருக்க, கொஞ்சம் மெதுவா பேசு. நான் சொன்னது இன்னைக்கே நடக்கும். அதுக்கான ஏற்பாட்டை பண்ணிட்டு தான் நான் வந்திருக்கேன். மேடம், பேசுனது போதும். அக்யூஸ் கிட்ட ரொம்ப நேரம்லாம் பேசக்கூடாது. சார், அக்யூஸ்னு நீங்க சொல்லாதீங்க. அதெல்லாம் தீர்ப்பு வரும்போது பாத்துக்கலாம். அதுவும் இன்னைக்கு தெரியதானே போகுது. உன் பிள்ளைய ஆசை தீர பாத்துக்கோ. எத்தனை வருஷம் உள்ள போவானே தெரியாது. டேய், என்ன திமிரா? அவனுக்கு எதுவும் ஆகாம எப்படி வெளியே கொண்டு வரணும்னு எங்களுக்கு தெரியும். இதுக்கு மேலெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. அவனுக்கு எதிராக எல்லா எவிடன்ஸும் ஸ்ட்ராங்கா இருக்கு. இன்னைக்கு அவன் ஜெயிலுக்கு போறத 2 பேரும் கண் குளிர பார்க்க தானே போறீங்க. என்ன நடக்க போகுதுன்னு நீயும் பொறுத்திருந்து பாரு. வணக்கம் சார். வணக்கம். அந்த ரகுராம் குடும்பத்தினாலதான் நமக்கு இந்த நிலைமையே. இன்னைக்கு அவன் உயிர் போகணும். அவன் குடும்பம் மட்டும் இல்ல, இந்த ஊரே கதறணும். ஹலோ, சொல்லுங்கம்மா. என்னாச்சு? நான் சொன்ன வேலையை முடிச்சிட்டியா? அது கரண்ட் ஷாக்கு வைக்கலான்னு பார்த்தேன். ஜஸ்ட் மிஸ் ஆகி தப்பிச்சிட்டாருமா. முட்டாள், இத சொல்லவா நான் உன்னை அங்க அனுப்புனேன்? பேசிட்டு போனேன். இப்ப மட்டும் அந்த ரகுராம் உயிர் போகல, உன் உயிர் இருக்காது. சாரிம்மா, இன்னும் பூஜை முடியலம்மா. இப்பதான் ஆரம்பிச்சிருக்காங்க. கண்டிப்பா அந்த ஆளை முடிச்சிடுறோமா. ஆனா அந்த ஜோசியர் தான் திருன்னு முடிச்சுக்கிட்டு இருக்கான். என்ன காட்டி கொடுத்துருவானு கொஞ்சம் பயமா இருக்குமா. அந்த ஆளுடைய பொண்ணு நம்ம கிட்ட இருக்கிற வரைக்கும் அந்த ஆள் வாயை திறக்க மாட்டான். நான் சொன்ன வேலையை செஞ்சு முடி. சரிம்மா, நான் முடிச்சிட்டு சொல்றேம்மா. டேய், மேடம் தான் கால் பண்றாங்க. சொல்லுங்க மேடம். அந்த பூசாரி பொண்ணு சேஃபா தானே இருக்கான்? ஆமா மேடம், கட்டி போட்டு தான் வச்சிருக்கோம். அவன் என்கிட்ட இருக்கிற வரைக்கும் தான் நான் நினைச்ச விஷயத்த செய்ய முடியும். அஜாக்கிரதையா இருந்து அந்த பொண்ணை தப்பிக்க விட்டுறாதீங்க. அப்புறம் நான் உங்க எல்லாரையும் கொன்னுடுவேன். மேடம், அதெல்லாம் பயப்படாதீங்க மேடம். சின்ன பொண்ணு இவ, எங்களை மீறி எப்படி தப்பிக்க முடியும்? நாங்க பாத்துக்கிறோம் மேடம். ஜாக்கிரதை. என்னம்மா, அந்த கணபதி இன்னும் வேலையை முடிக்கலையா? ஏதோ காரணம் சொல்லிக்கிட்டு இருக்கான். சரி விடுமா, இன்னும் டைம் இருக்கு. கண்டிப்பா அந்த ரகுராம முடிச்சிருவான். அண்ணே, வா. பஞ்சாயத்துல வச்சு அவங்க சைன் பண்ண டாக்குமெண்ட் தான் இது.
இந்த கார்த்திக் தான் தப்பு பண்ணிருக்கான் சார். நீங்க எந்த கோர்ட்ல வந்து சொல்ல சொன்னாலும் நாங்க சொல்றோம் சார். ஆமா சார், கோர்ட்ல வந்து நாங்க சொல்றோம் சார். போதும், கட் பண்ணிக்கோங்க. சார், திரும்ப இவனுக்கு ஜாமீன் கொடுக்க மாட்டாங்கல்ல? சாட்சி எல்லாம் பக்காவா இருக்கும்போது கண்டிப்பா இவனுக்கு பெயில் கிடைக்காது. டைம் ஆயிடுச்சு. இப்பவே அவனை ஜட்ஜி வீட்டுக்கு கூட்டிட்டு போகணும். கான்ஸ்டபிள், அவனை கூட்டிட்டு போய் ஜீப்ல ஏத்துங்க. ஓகே சார். நான் அவளை 2 கண்ணால பார்த்தேன். ஆனா எப்படி மாயமா மறைஞ்சு போனான்னு தான் எனக்கு தெரியல. அவளை கொண்டு புடிச்சு எல்லாரும் முன்னாடி நிக்க வச்சு அசிங்கப்படுத்தணும். தானா இங்கதான் இருக்கானா என் கணக்கு எப்படி தெரியாம இருக்கா? அவ இங்கதான் எங்கேயோ மறைஞ்சு இருக்கா. எனக்கும் சந்தேகமா தான் இருக்கு பார்வதி. இங்க ஏதோ தப்பா நடந்துட்டு இருக்கு. முதல்ல அதை கண்டுபிடிச்சு நம்ம சரி பண்ணணும். ஆமா. சாரு, சொல்லுங்க அத்தை. நீ சீனுவோட ரூம்லயே இரு. எல்லாரும் வெளியில பூஜையில தான் இருப்பாங்க. ஒருவேளை தனா இந்த ரூம்ல வந்து ஒளிஞ்சுக்கிட்டானா எங்ககிட்ட வந்து சொல்லு, சரியா? சாரு உள்ள இருக்கும்போது தனா எப்படி எண்ணி வருவா? அவளை பொறுத்த வரைக்கும் சாருக்கு கண்ணு தெரியாது. அதனால சாரு கண்டுபிடிக்க மாட்டான்னு நினைச்சு கூட தனா வந்து ஒளிஞ்சுக்கலாம்ல. சாரு, அவ மட்டும் வந்தா எங்ககிட்ட சொல்லு, சரியா? சரிங்க அத்தை. சரி போ. பார்வதி, நாம பூஜை நடக்கிற இடத்துலயே இருப்போம். வேற எங்கேயும் போக வேண்டாம். சரிங்க அண்ணி. கண்டிப்பா தனா பூஜை நடக்கிற இடத்துக்கு வந்துதான் ஆகணும். அங்கேயே வச்சு அவளை கையும் களவுமா பிடிப்போம். அதுக்கப்புறம் இந்த மாயாவா நம்மளான்னு பாத்துக்கலாம். வா.